பாத்துக்கிறேன்டா, நான் அவனை பாத்துக்கிறேன். நீ உன்னையே பாத்துக்க முடியல, நீ எப்படி அவரை பாத்துப்ப? வேலைக்கு போய் நான் அவனை பாத்துக்கிறேன், நான் விட மாட்டேன். ஏன் நீ உன்னை பாத்துக்கோ. எனக்கு நீ வேணும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சசி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா சசி, ஏத்துக்கோ. அவங்க பெரிய முடிவு பண்ண போறான். அவன் கை காலெல்லாம் ஏன் பிடிச்சு நடக்குற? என்னால வாழ முடியாது. என்ன இதுக்கு பாவம் பொண்ணு, அவ வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு பாத்தீங்களா? தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. அவங்க இவ்வளவு தைரியமா உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்னத்த பண்ணுவேன் நீ? உனக்கு யார் இருக்கா? அவங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. காயம் பூரா அவளுக்கு தான். 3 அபார்ஷன். பொண்ணா இருக்கிறதுனால அம்மாவும் திரும்பி பார்க்கல, அப்பாவும் திரும்பி பார்க்கல. அவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அவளால என்ன பண்ண முடியும்? அவர் எடுத்துறாரு எனக்கு டிவோர்ஸ் ஆகலன்னு. எல்லாம் தெளிவா தெரிஞ்சுதான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப யாரு ஜாக்கிரதையா இருக்கணும்? சமத்துவம் எல்லாம் பேசலாம், நிலைமை பாத்தீங்களா? இங்க எங்க சமத்துவம் இருக்கு? இந்த பொண்ணு போவாளா? நான் கேக்குறேன், நம்ம ப்ரோக்ராம பத்தி பேசும்போது கேக்குறாங்கல்ல, கோர்ட் இருக்கே, கவுன்சிலர் இருக்காளே சொல்றாங்கல்ல, இந்த பொண்ணால முடியுமா? அவங்க அப்பா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. எவ்வளவு வேணா போய் அந்த பையனை காப்பாத்துவாங்க. இந்த பொண்ணுக்கு யாரு? அவ பக்கத்துல ஏக்கு அவ வழி இல்லாம தான் இங்க வந்து உட்கார்க்கா. எவ்வளவோ சொல்லி பார்த்தா. அந்த குடும்ப அமைப்பு, அந்த சமுதாயம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இதுல நிச்சயமா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி பார்த்தா. அந்த குடும்ப அமைப்பு, அந்த சமுதாயம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இதுல நிச்சயமா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு வாழ்க்கையில அவ செஞ்சதெல்லாம் தவறுகள் தான். ஆனா அந்த பையனும் தவறு பண்ணியிருக்கான்ல, ஆசை காமிச்சிருக்கான், அவ கூட போய் இருந்திருக்கான், அவ கூட இன்வால்வ் ஆயிருக்கான், அவளுக்கு 3 குழந்தை இருக்கான். எல்லாம்